ஹாய் மக்களே வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மிளகாய் காட்டுக்கு வந்து 2வது களை வெட்டி மண் அணைச்சாச்சுங்க. மண் அணைச்சி இப்போ தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த எத்தனை நாள் ஆச்சு பார்த்திங்கன்னா, இப்போ 40 நாள் ஆயிடுச்சுங்க. நம்ம ஒரு 30 நாள் 32 நாளைக்குள்ளேயே வந்து நம்ம இந்த 2வது களை வெட்டி மண் அணைச்சி 2வது உரம் கொடுத்துருக்கணுங்க. மழை வேறு பெஞ்சனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 2வது இடையில பொங்கல் வந்துடுச்சுங்க. அதனால் வந்து களை வெட்டுறதுக்கு ஆள் ஒரு வாரம் லேட்டாக வந்துட்டாங்க. அதனால் இந்த லேட் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து செடி தூருக்கு பக்கத்தில் ஒரு 4 இன்ச்சு தள்ளி உரத்தை போட்டு தான் வெட்டி கட்டுவாங்க. நானே இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி தாங்க போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உரத்தை மேலே அப்படியே தூவி விட்ருவேங்க. ஏன்னா தூவுறனால பார்த்திங்கன்னா வேர் வந்து சீக்கிரம் வந்து நம்ம அந்த உரத்தை வந்து எடுத்துக்குது. மண் அணைக்கிறனால அந்த உரம் வந்து மண்ணோட கலந்து அந்த உரத்தை வந்து நம்ம செடி எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுதுங்க. நம்ம இந்த மாதிரி வந்து தண்ணியை பாய்ச்சிட்டு அதுக்கு மேலே உரம் போடுறதுனால வந்து சீக்கிரமே ரிசல்ட் நல்லா இருக்குதுங்க. இந்த பாருங்கள், இதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய 2வது உரம். இப்போ தண்ணி பாய்ச்சியாச்சு. பாய்ச்சினதுக்கப்புறம் இந்த மாதிரி காணுக்குள்ளே போட்டு விட்டுறதுங்க. நம்ம இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. நீங்கள் உரத்தை போட்டுட்டு தண்ணி விடலாமன்னு சொல்லி கேட்பீங்க. பாருங்கள், தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த உரத்தை போட்டோம் அப்படின்னாக்கா இழுத்துக்கிட்டே போயிருங்க. தண்ணி கம்மியாக வரணும் இருக்குங்க. தண்ணி அதிகமாக வந்து இழுத்துட்டு போயிடும். நம்ம இப்போ இந்த இடத்துல போட்டு தண்ணி விட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி போகும்போது இந்த உரத்தை வந்து இழுத்துட்டு போயிருங்க. அந்த பக்கம் இந்த இடத்துல உரமே இருக்காது. அதனால் நம்ம தண்ணி பாய்ச்சினதுக்கப்புறம் இந்த உரம் போட்டோம்னாக்கா நம்ம எங்கே போடுறோமோ அங்கே இருக்குங்க. இதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய மிளகாய் காட்டுக்கு 2வது உரம். இது பார்த்திங்கன்னா 20க்கு 20 ஃபாக்டம்பாஸ். இது எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டை யானை. மிளகாய் காட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2வது உரம் வந்து ரெட்டை யானை தாங்க. நல்லாயிருக்கு, நல்ல ரிசல்ட்டு, நல்லா கிளை அடிக்குது, நல்ல வளர்ச்சி இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா இந்த விஜய் சிட்டி கம்போஸ்ட்டுங்க. இது வந்து ஆர்கானிக் உரம். அதில் 50 கிலோ இதில் 50 கிலோ கலந்து போடுறோங்க. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் 20 சென்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6 பிட்டாக இருக்குங்க. 6 பிட்டுக்கு வந்து ஒவ்வொரு பிட்டுக்கும் வந்து 100 கிலோ, அதாவது 20க்கு 20 50 கிலோ. இந்த ஆர்கானிக் ஒரு 50 கிலோ அந்த ரேஷியோவில் நம்ம எடுத்துருக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5 மூட்டை இருக்குது. 1 2 3 4 5. அதே மாதிரி இதிலே பார்த்தீங்கன்னா 1 2 3 இதுக்கில் 2ங்க 5. இங்கே ஒரு மூட்டை கொட்டியிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இதாங்க 20க்கு 20 ரெட்டை யானை. இது வந்து ஆர்கானிக் உரங்க. இதை வந்து நம்ம இப்போ கலந்து ஒரு பிட்டுக்கு மட்டும் இப்போ இன்றைக்கி தண்ணி பாய்ச்சுற வயலுக்கு நம்ம போட போகிறோங்க. மக்களே, என்னுடைய விவசாயத்தில் மிளகாய் காட்டுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய உரம் மருந்துகள் பற்றிய வீடியோக்கள் வந்து நான் போட்டுட்ருக்குறேங்க. இது வந்து நான் பயன்படுத்தி ரிசல்ட் நல்லா இருக்கனால தான் உங்களை வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த 2வது உரத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நுண்ணூட்டம் சேர்க்குறவங்க சேர்த்து கலந்துக்கலாங்க. என்னை பொறுத்தவரையும் நான் 2 வருஷமாக அந்த இயற்கை ஆர்கானிக் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நுண்ணூட்டம் வந்து அதிகமாக சேர்க்குறதில்ல. ஏன்னா இதுவே ரிசல்ட் நல்லா இருக்குது, நம்ம ரேட்டும் கம்மியாக இருக்குங்க. வேணுங்கிறவங்க நீங்கள் நுண்ணூட்டமும் கலந்து போட்டுக்குங்க. நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.